வணக்கம். உங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றத பத்தி நீங்க எப்பதாவது கவலைப்பட்டதுண்டா? ஸ்பெயின் அரசாங்கம் இத பத்தி ரொம்ப சீரியஸா யோசிச்சு ஒரு பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது 16 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு சோஷியல் மீடியாவ தடை செய்ய போறாங்களாம். இது உண்மையிலேயே குழந்தைங்கள பாதுகாக்கவா இல்ல தனிநபர் சுதந்திரத்துல தலையிடுற மாதிரியா? வாங்க இந்த விவாதத்துக்குள்ள என்ன இருக்குன்னு விரிவா பார்க்கலாம். சரி, ஸ்பெயின் எதுக்காக இவ்ளோ பெரிய ஒரு முடிவுக்கு வராங்க? அவங்க பார்வையில இந்த டிஜிட்டல் உலகம் இளைஞர்களுக்கு என்ன மாதிரியான ஆபத்துகளை வச்சிருக்கு? முதல்ல ஸ்பெயின் அரசாங்கம் என்னென்ன பிரச்சனைகளை சொல்றாங்கன்னு பாப்போம். ஒரு டிஜிட்டல் காட்டு ராஜ்யம். ஸ்பெயினோட பிரதமர் சொன்ன வார்த்தைகள் இது. இது நிலைமையோட தீவனத்தை நல்லாவே காட்டுது இல்லையா? அதாவது எந்த ஒரு சட்டமோ கட்டுப்பாடோ இல்லாத ஒரு இடத்துல நம்ம குழந்தைகளை தனியா விட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் இப்போதைய சோஷியல் மீடியா இருக்குன்னு அரசாங்கம் நினைக்குது. இத ஒரு சாதாரண சட்டமா மட்டும் பார்க்க முடியாதுங்க. இது ஐரோப்பா முழுவதிலையுமே கொண்டு வரப்பட்ட மிக கடுமையான சட்டங்கள்ல ஒண்ணா இருக்க போகுது. இதிலிருந்தே தெரிஞ்சுக்கலாம் ஸ்பெயின் இந்த விஷயத்த எவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னு. அப்போ உண்மையில என்னதான் பிரச்சனைன்னு அவங்க சொல்றாங்க? இளைஞர்களை வேணுனே அடிமையாக்குற மாதிரி டிசைன் செய்யப்பட்ட அல்காரிதம்ஸ், ஆன்லைன்ல நடக்கிற கொடுமைகள், மனரீதியா பாதிக்கிற விஷயங்கள், இது எல்லாத்திலிருந்தும் குழந்தைங்களை காப்பாத்த அரசாங்கம் உள்ள வர்றது ரொம்ப அவசியம்னு அவங்க சொல்றாங்க. சரி, இந்த திட்டம் வெறும் வயசை மட்டும் சொல்லிட்டு நிக்கல. இதுக்குள்ள இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க இந்த சட்டத்தோட முக்கிய அம்சங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த முழு திட்டத்தோட மையப்புள்ளியே இந்த நம்பர் தான், 16. ஆனா இது நாம நினைக்கிற மாதிரி எனக்கு 16 வயசுக்கு மேல அப்படின்னு சும்மா ஒரு பட்டனை கிளிக் பண்ற விஷயம் கிடையாது. இதுக்கு பதிலா டெக் கம்பெனிங்க உண்மையிலேயே யூசரோட வயசை கண்டுபிடிக்க ரொம்ப ஸ்ட்ரிக்டான டெக்னாலஜியை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. இந்த திட்டத்தோட உண்மையான ஆழமே இங்கதான் இருக்கு. பாருங்க, இது வெறும் வயது தடை இல்ல. முதல் விஷயம், வயசை ரொம்ப கடுமையா செக் பண்ணணும். ரெண்டாவது, ஏதாவது சட்டவிரோதமான விஷயம் பரவுதுன்னு தெரிஞ்சும் அதை கண்டுக்காம விட்டா அந்த கம்பெனியோட சிஇஓவே கிரிமினல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாவார். மூணாவது, ஆபத்தான விஷயங்களை பரப்புற அல்காரிதமே ஒரு குற்றமா கருதப்படும். சோ இது பல கோணங்கள்ல யோசிச்சு செஞ்ச ஒரு திட்டம். அப்போ ஸ்பெயின் மட்டும் தான் இந்த மாதிரி யோசிக்கிறாங்களா? நிச்சயமா இல்ல. இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை இப்போ உலகம் முழுக்கவே பரவி வர்ற ஒரு பெரிய ட்ரெண்டோட ஒரு பகுதி தாங்க. இங்க பாருங்க, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், டென்மார்க்னு பல நாடுகள் இதே வழியில தான் போயிட்டு இருக்காங்க. இந்த பெரிய பெரிய டெக் கம்பெனிகளோட கட்டுப்பாடு இல்லாத அதிகாரத்தை அடக்கணும் அப்படின்ற குரல் இப்போ உலகம் முழுக்க ஓங்கி ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயமா இவ்ளோ பெரிய ஒரு திட்டத்துக்கு ஆதரவும் இருக்கும், எதிர்ப்பும் இருக்கும் இல்லையா? இது வெறும் சட்டத்தை பத்தின ஒரு விவாதம் மட்டும் கிடையாது. இது பாதுகாப்பு முக்கியமா இல்ல சுதந்திரம் முக்கியமாங்கிற ஒரு அடிப்படை மோதல். வாங்க ரெண்டு தரப்பு வாதங்களையும் என்னன்னு கேட்கலாம். ஒரு பக்கம் இதை ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, டெக் கம்பெனிங்க அவங்களையே கண்ட்ரோல் பண்ணிக்கல, அதனால குழந்தைங்களோட பாதுகாப்புக்காக அரசாங்கம் தலையிடுறது ரொம்பவே அவசியம்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இதை எதிர்க்கிறவங்க, இது தனிநபர் சுதந்திரத்துல அரசாங்கம் தேவையில்லாம மூக்க நுழைக்கிற மாதிரி, இன்னைக்கு குழந்தைங்க நாளைக்கு யாருக்கு இந்த மாதிரி கட்டுப்பாடு வரும், இது ஒரு ஆபத்தான ஆரம்பம்னு எச்சரிக்கிறாங்க. இந்த எதிர்ப்பு குரல்கள்ல ரொம்பவும் பிரபலமான ஒரு குரல் எலான் மஸ்கோடது. அவர் இதை என்ன சொல்றாருன்னா, இது அரசாங்கத்தோட அத்துமீறல், ஒரு சர்வாதிகாரமான செயல்னு ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்கார். இதிலிருந்தே தெரியுது டெக் உலகத்துக்கும் அரசாங்கங்களுக்கும் இடையில இந்த மோதல் எவ்ளோ தீவிரமா இருக்குன்னு. சரி, கடைசியா இப்போ இந்த திட்டத்தோட நிலைமை என்ன, அடுத்து என்ன நடக்க போகுது அதை பத்தி பார்க்கலாம். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம கவனிக்கணும். இது இன்னும் சட்டமா மாறல. இது இப்போதைக்கு ஒரு பரிந்துரை மட்டும்தான். இது ஸ்பெயினோட பாராளுமன்றத்துல விவாதிக்கப்பட்டு அதுல நிறைய மாற்றங்கள் வரலாம், ஏன் நிராகரிக்கப்படக்கூட வாய்ப்பு இருக்கு. சோ இதோட எதிர்காலம் என்னன்னு இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஆக கடைசியில நாம இதே கேள்விக்கு தான் திரும்பி வர்றோம். குழந்தைகளோட ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்ய இந்த மாதிரி கடுமையான சட்டங்கள் தேவைதானா, இல்ல இது எல்லை மீறுற மாதிரி இருக்கா? அரசாங்கத்தோட வேலை எது வரைக்கும் இருக்கணும்? இது வெறும் ஸ்பெயினுக்கான கேள்வி இல்ல, நம்ம எல்லாருடைய டிஜிட்டல் எதிர்காலத்தையும் பாதிக்கிற ஒரு கேள்வி. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?